வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு வாங்கிட்டு வரல. என்ன மாமா எனக்கு வாங்கிட்டு வரல? மாமா கேக்குறேன்ல, எனக்கு டிஃபன் வாங்கிட்டு வரலையா? பசி கொன்னுட்டு இருக்கு மாமா. நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். இந்தா தின்னு தொலை. என் புள்ளைய தின்னுட்ட, இப்ப இத தின்னு. எதையாவது தின்னுகிட்டே இருக்கணும் உனக்கு. என் தலை எழுத்து. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? உங்க புள்ளைய நான் தின்னுட்டேனா? என்னாச்சு மாமா உங்களுக்கு? இதா போதும், திரும்பவும் அதே விஷயத்தை எடுக்காத. பசிக்குதுன்னு சொன்னேல்ல, தின்னு. எதுக்கு இப்படி அழுத்துக்கிறீங்க? இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? ஆளை விடுறியா? ஏதோ தெரியாம கேட்டுவிட்டேன். இந்த பாரு, பாக்கெட்டுக்குள்ள வெறும் 20 ரூபாய் தான் இருக்கு. இத வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாள் ஓட்ட முடியும் என்னால? வேளா வேலைக்கு உனக்கு ஒரு பொட்டலம் எனக்கு ஒரு பொட்டலம்னு வாங்கிட்டு வர்றதுக்கு உன் மாமனுக்கு வக்கில்ல, புரியுதா? இத நேரடியா சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீங்க டிஃபன் வாங்க போனீங்களே, எனக்கு எங்கன்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? இதுக்கு எதுக்கு ஏன் புருஷன் நான் முழுங்குனேன்னு சொல்லணும்? ஆமா, அப்படித்தான் சொல்லுவேன். ஆளவே இல்லையாமே. கல்யாணமான புதுசுல அவனை நீ பாடா படிச்சிருக்க. அப்புறம் ஓ அக்கான்ற நினப்பு அவனா படுத்திருச்சு. பதிலுக்கு எல்லாரையும் படுத்துறேன்னு அவன் முடிவெடுக்கிறதுக்குள்ள மொத்தமா அவனை பாடையில படுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, நீங்க பேசுறது சரியே இல்ல. குடிச்சிருக்கீங்களா? என் முகத்தை பார்த்து பேசுங்க மாமா. குமார் மாமா சாவுக்கு நானா காரணம்? என்ன எதுக்கு சேர்க்கறீங்க? உத்தமி, ஒண்ணு சொல்லலாமா? ஆளை விடு. ஏதோ என் வயசுக்கு இந்த ஆதங்கம் கூட இல்லைன்னா அப்புறம் நான் என்ன மனுஷன், நான் என்ன தகப்பேன்? பெத்துட்டேன் பாரு, அந்த தவிப்பு. நல்லவனோ கெட்டவனோ அவன் ஏன் புள்ள. நான் செத்தா எனக்கு கொல்லி போடுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவ செத்து நான் கொல்லி போட கூட வழி இல்லாத வக்கத்தவன ஆக்கிட்டீங்களே. நல்லா இருக்கு மாமா நீங்க பேசுறது. உங்க புள்ள தாலி கட்டின பொண்டாட்டி என்ன காரியத்துக்கு கூட்டிட்டு போகணுன்ற எண்ணம் கூட உங்களுக்கு இல்ல. பாடிய போலீஸ் ஒப்படைச்சதும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மார்ச்சரியில இருந்து நேரா ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க. அப்புறம் என்ன கொல்லி போட வைக்கலாம? எனக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் யார் செய்வாங்க? நினைச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் என் புருஷனுக்காக பெத்தவங்களை பகிச்சுக்கிட்டு பிச்சைக்காரியாட்ட இப்படி வாசல்ல உட்கார்ந்திருக்கனே, யாருக்காக? அட போமா, வாசல்ல உட்கார்ந்த வழியில உட்கார்ந்தேன்னு செத்தவனை எரிச்சிட்டு அடுத்த பஸ்ஸ பிடிச்சு எதுக்கு வந்தேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. கொன்னது உங்க அக்கா புருஷன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. உன் ஆத்தாகாரி உனக்கு ஆத்தாவாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தங்கச்சி. அவ ஒத்துக்கலையே, நீ சொல்றத அவளே நம்பலையே. ஆயிரம் சொல்லு, குமார் இந்த வீட்டுக்கு மருமக இல்ல. அவ கண்ணுல இது வரைக்கும் ஒரு சொட்டு கண்ணீரை கூட பார்க்கலையே. கொல்லி எறிகிற கண்ணுல கண்ணீர் வராது மாமா. அந்த கோபம் தான் என்ன இப்படி வெளியில வந்து உட்கார வச்சிருக்கு. ராத்திரி பகலு வெயிலு குளிரு எந்த இழவா இருந்தாலும் பரவாயில்லன்னு வைராகியமா நிக்க வச்சுது. என் தாயை தடுத்தாலும் என் புருஷன் சாவுக்கு காரணமானவன சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சனே. என்கிட்ட இந்த மாதிரி பேச எப்படி மாமா உங்களுக்கு மனசு வந்தது? அர்த்தம் இல்லாத வீராப்பு, 10 காசுக்கும் பிரயோஜனம் இல்லாத கோபம். எது என்னோடதா? இப்படி பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிட சொல்லிட்டு. யார்து அர்த்தம் இல்லாத கோபம்? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஆமா, உன்னதான் சொல்றேன். இதுல என்ன மூடி மறைக்கிறதுக்கு இருக்கு? கொல்லி வச்சுட்டு திரும்பி வர்றப்போ என் பொண்டாட்டி ரோட்ல நிக்க வச்சு கேட்டா, நாக்க புடுங்குறது மாதிரி கேட்டா. அந்த கௌரி ஒரு தரத்துல பிடிச்சவ. அவ நம்ம வீட்டுக்கு வேண்டான்னு சொல்லி அன்னைக்கே சொன்னனே, நீ கேட்டியான்னு என் மூஞ்சில காரி துப்புனா. ஓன் தங்கச்சி ஓ மச்சான்னு அவங்களோட பொண்ணுன்னு சொல்லி போய் ஒட்டிக்கிட்டியே. இப்ப சேர்த்து வச்சு செருப்பால அடிச்சிட்டாங்களே, பரவாயில்லையான்னு கேட்டா. நான் என்ன பதில் சொல்லுவேன்? இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டீங்க. என்ன மாமா திடீர்னு பொண்டாட்டி பாசம்? என்ன பார்த்தா அப்படி சொன்னீங்க? தாலி கட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்தப்போ
உங்க சம்சாரம் என்னை எப்படி எல்லாம் நடத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. மருமகளை நினைக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு பொண்ணை வச்சு மதிச்சாங்களா? அவங்க மாமியார் தனத்துக்கெல்லாம் அடிபணிஞ்சு போயிருந்தேனா நான் நல்லவ, அதிர்ஷ்டக்காரி, விளக்கேத்த வந்த மகாலட்சுமி. அப்படிதானே? நிறுத்துறியா? அதான் முடிஞ்சிருச்சே, இனிமே என்ன இருக்கு? எனக்கு இருக்கு மாமா, இன்னும் நிறைய இருக்கு. என் புருஷன் சாவுக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சு தண்டிச்சாதான் அது உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் நினைச்சேன் பாருங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பொண்ணா பாவும் தின்னா போவும் நினைக்கிறவங்கள துரத்தி துரத்தி அடிச்சு சாச்சேன்னா, ஐயோ நம்ம மருமக ரொம்ப நல்லவளான்னு இப்பயாச்சும் அத்தை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பின பாருங்க. எனக்கு இந்த செருப்படி தேவைதான் மாமா. ஒரு நாள் கூட நான் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்ததில்ல தெரியுமா உங்களுக்கு? கழுத்துல கிடக்கிற தாலிக்கும் செயின்க்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போறதுதான் ஏன் தலையெழுத்துன்னு ஆயிடுச்சு. இந்த வலி, இந்த வேதனையெல்லாம் நினைச்சு பாத்திருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அடச்சே, வாய மூடு. பேசுற பேச்ச பாரு. ஏன் பேச மாட்டீங்க? நான் பேச ஆரம்பிச்சேனா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மாமா. இப்ப எனக்கு வீடு இல்ல, புருஷன் இல்ல, பெத்த தாய் தகப்பன் இல்ல. நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில வீட்டை விட்டு வெளியில வந்தவனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்ல இருந்து அங்க போய் கிடக்குறேன். கேடு கெட்ட புத்தி என்னைக்குமே எனக்கு வராது மாமா. காலம் பூரா உங்க மருமகளா உங்களுக்கு சமைச்சு போட்டு உங்க காலடியில கிடைக்கலாம் நினைச்சதுக்கு இப்படி சாணிய கரைச்சு தலையில ஊத்துவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கலனா. உலகத்திலே ரெண்டே ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டியே. ஏய், உன்னை வாய மூடுன்னு சொல்றல, என்ன பெரிய விளையாட்டம் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க? என் புள்ள செத்துட்டு அவ்வளவுதான். இனி 1000 நியாயம் பேசி உன் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு தர்ணா பண்ணி என்ன பிரயோஜனம்? என் புள்ள இல்லாம போயிட்டானே, என் கையால அவனுக்கு கொல்லி வச்சுட்டனே. இந்த குடும்பம் அவனை வாழ வைக்கணும்னு நினைச்சதுக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனைன்னு அப்ப தோடுச்சு. ஐயோன்னு என் தலையில அடிச்சுக்கிட்டு அழுதப்போ மானம் கட்டவனேன்னு என் பொண்டாட்டி ஒரு பார்வை பார்த்தா பாரு, அப்ப தோடுச்சு நாம தப்பு பண்ணிட்டோமோ. உன்னை நம்புனது, உங்க அக்காவை நம்புனது, உன் அப்பனை நம்புனது எல்லாம் போச்சே. இப்ப என் புள்ளையே இல்லாம போயிட்டானு. இத்தனை இளவுக்கு அப்புறம் உன் சபதம் என்ன பண்ண போகுது? பெருசா பேச வந்துட்டான். தப்புதான் பண்ணிட்டேன். தரம் கெட்டவங்களை நம்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட உணர்ச்சி உங்களுக்கு பெருசா தெரியலனா எதுக்காக இங்க வந்து இங்க உசுர எடுக்கிறீங்க? போய் தொலைங்களே. போகத்தான் போறேன். அந்த பாவியை கண்டுபிடிச்சு பழி வாங்க போறியா? தள்ளி நின்னு நினைச்சு பார்த்தா சிரிப்பத்தான் வருது. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். நீ ஒழுங்கா இருந்திருந்தீன்னா என் புள்ள எதுக்கு இன்னொருத்திய தேடி போயிருப்பான்? வாய மூடுங்க. நான் ஒழுங்கில்லாதவளா? நாக்குல நேரம் பலமா பேசாதீங்க மாமா. உங்க புள்ள கால்ல விழுந்து கதர்னு தெரியுமா உங்களுக்கு? கைய பிடிச்சு கெஞ்சின்னு கெஞ்சிருக்கேன். இது வேணாம், இது தப்புன்னு கோடி தடவை சொல்லிருக்கேன். அவரு கேட்கலன்னா என்ன குத்தம் சொல்லுவீங்களா? நீ சொன்ன, ஆனா அவன் கேட்டானா? உன் பக்கம் திரும்ப வைக்க முடிஞ்சதா உன்னால? அதனால தான் வக்கிலேன்னு சொன்ன. நீ ஒழுங்கா இருந்திருந்தா எல்லாமே ஒழுங்கா இருந்திருக்கும். செய்யற தப்பு எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு இன்னைக்கு அவ செத்ததுக்கு அப்புறம் சாவுக்கு பரிகாரம் பண்றேன்னு சொல்ற பாரு, அத நினைச்சாதான் சிரிப்பா வருது. மருமக சபதத்துக்கு கொடி பிடிக்க போறேன்றியே, உள்ளைய பறிகொடுத்து நிக்கிறனே, என் கண்ணிற்கு என்னையா பதில்னு என் சட்டையை பிடிச்சு நின்னா முடியலையே, பதில் சொல்ல முடியலையே. கால்ல செருப்பு போடுறதுக்கு கூட நான் தலை குடிச்சதில்லை. ஆனா ஊருக்கு முன்னாடி என் பொண்டாட்டி கேள்விக்கு பதில் சொல்ல வழி இல்லாம மண்ணை பார்த்து நிக்க வச்சிட்டியே பாவி. வேணாம் மாமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. போயிடுங்க இங்க இருந்து. எனக்கு உங்க உதவி ஒண்ணு தேவையில்ல. சத்தியமா இனிமே உங்களை எதிர்பார்க்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. போங்க இங்க இருந்து. கௌரி, அம்மா, மோசம்
தான் போயிட்டேம்மா. இந்த மனுஷன் இப்படி பேசுவாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கலம்மா. என் கண்ணீரை துடைக்க ஒரு கை கடிச்சதுன்னு நினைச்சேன். ஆனா என்னோட கதறல போலேன்னு நினைக்கிற கேடு கிட்ட மனசுதாம்மா இவரோடது. இப்ப அழு. அறிவு கட்ட முண்டா. யார நம்புறது, எதுக்கு நம்புறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டா? ஏண்டி, உங்க அக்காவை ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. உன் வாழ்க்கைய அழிச்சிட்டு அவ வாழணும்னு நினைக்கிறவளா அவ? குமார் செத்தான்னா அது அவனுடைய தலையெழுத்து. கெட்டவனுக்கு நல்ல சாவு கிடையாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆனா உங்க அக்கா புருஷன் கொலை பண்ணா நீ சொல்ற பாரு, அது தப்பு கௌரி. செத்தாலும் சூர்யா அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாரு. சண்டை போட்டிருப்பாங்கதா, அடிச்சிருப்பாங்கதா, புடிச்சு தள்ளி இருப்பாங்கதா. ஆனா விழுந்து செத்ததுக்கு விதி காரணம் கௌரி. இது புரியலையா உனக்கு? இப்ப வரைக்கும் உங்க அக்கா எங்க இருக்கானே தெரியல. இன்னும் அவ வீடு வந்து சேரல. அவ எப்ப வருவான்னு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்கிட்டியா நீ? பெத்த தாயை விட இந்த மனுஷன் உனக்கு பெருசா போயிட்டார்ல. தப்பு பண்ணிட்டேம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா. எழுந்திருப்பா. மானம் கெட்ட நீதான் என் புள்ள சாவுக்கு காரணமானவன பழி வாங்க போற இல்ல? உண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன உசுரோட சாகடிக்க பாக்குற உங்களை விட நான் மோசம் இல்ல மாமா. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன். செத்தது ஏன் புருஷனா, துக்கம் என்னோடது. உங்க இதில் அசிங்கப்பட இனிமே நான் தயாரா இல்ல. அதானே பார்த்தேன். வீதிக்கு வந்து உட்காந்து வீதி நாடகம் நடத்தின உத்தமி வேஷம் இப்ப களைஞ்சு போச்சு பாத்தியா? சொன்னா என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா. வாய மூடுன. வார்த்தைக்கு வார்த்தை உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க வந்து ஒப்பச்சுக்கிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அதுக்கு வெக்கப்படல லட்சுமி. ஆனா இப்படி தரங்கட்ட ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்து என் புள்ளைய இழந்து ஊர்ல பேரு கேட்டு சிரிப்பா சிரிச்சு நிக்கிறனே, அத நினைச்சு வெக்கப்படுறேன். போங்களே, அங்கேயே போய் முட்டிக்கிட்டு அழுங்களே. போறேன் லட்சுமி, போகத்தான் போறேன். இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? இவள குடும்பக்காரி மோசக்காரின்னு தான் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ ஒரு பைத்தியக்காரின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பைத்தியக்காரி கிட்ட பாசம் கட்ட போய் இன்னைக்கு இத்தனை பேச்ச கேட்டுக்கிட்டு நிக்கிறனே, எனக்கு வேணும். இனிமே நீங்கள் வேண்டாம், உங்க குடும்பத்தோட சங்காத்தமும் வேண்டாம். ஏய் கௌரி, உனக்கு மாமங்காரன் ஒருத்தன் இருந்தான், அவ இப்ப செத்துட்டான். அவ புள்ள சாவோட அவன் கதையை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. நீயும் ஓ சபதம். கௌரி, மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இத ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கம்மா. தராதரன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தட்டுல உங்க அக்காவையும் சூர்யாவையும் வச்சா எதிர்பக்கம் உன் மாமாவால நிக்கவே முடியாதுமா. தப்பான ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிக்க பாத்தியேம்மா. என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்ல, வா, அழாது, வா, உள்ள போலாம், வா. உலகத்திலே ரெண்டே ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டியே. என்னங்க தூக்கம் வரலையா உங்களுக்கு? இல்ல ரேணுகா, தூக்கம் வரல. இன்னைக்கு வராதுன்னு தோணுது. என்னாச்சுங்க? சூர்யாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு ரேணுகா. ஒரு மனுஷன் எவ்வளவு ப்ராப்ளத்தை தான் சமாளிப்பாரு. கஷ்டப்பட்டு
அவரையும் காயத்ரியும் காப்பாத்தி இங்க அனுப்பி வச்சான். வந்த இடத்துல இன்னொரு காயத்ரின்னு புதுசா ஒரு ப்ராப்ளம்னா மனுஷன் என்னதான் ஆவாரு? வெளியில காட்டிக்கல பாவம், ஆனா மனசுக்குள்ள நொறுங்கி போயிருப்பாரு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. ஒரே மாதிரி உருவ ஒற்றுமை உள்ளவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ட்வின்ஸா பிறந்தவங்க ஒரே சாயல்ல இருப்பாங்கன்னு தெரியும். பட் அதுல கூட அக்கா யாரு தங்கச்சி யாருன்னு வித்தியாசம் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா இந்த காயத்ரி விஷயத்துல இத்தனை வருஷம் பழகுன எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியலங்க. அதை விட இவ்வளவு நாளா இவ எங்க இருந்தா, யாரோட இருந்தா? எப்படி உன் ஃப்ரெண்டு காயத்ரியை பத்தி இவளுக்கு தெரிஞ்சிருக்கும்? கரெக்டா நம்ம எஸ்டேட்டுக்கு காயத்ரி வர நேரத்துல இவ எப்படி இங்க வந்து சேர்ந்தா? இவன்னு சொல்றீங்களே தவிர 2 பேர்ல எவ அந்த இவன்னு தெரியல பாருங்க. அதான் பிரச்சனையே. யோசிச்சு பார்த்தா தலைய சுத்துது ரேணுகா. எப்படி இதை சால்வ் பண்ண போறேன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் வாங்களேன். என்னதுண்டா பண்ணி? கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாருங்களேன். என்னாச்சு? வாங்க மேடம், சொல்றேன் வாங்க மேடம். சூர்யா என்ன பண்றாருன்னு கொஞ்சம் இங்க வந்து பாருங்களேன். சூர்யா? அட வாங்கம்மா. வாங்க. நான் தாண்டி ஒரிஜினல் காயத்ரி, நீ வெளியே போ. இல்ல, நீ போய் சொல்ற. நான் தான் உண்மையான காயத்ரி. நான் ஏன் இப்படி பண்ண? நான் தான் உண்மையான காயத்ரி. சூர்யா, சூர்யா ப்ளீஸ் நீ சொல்றது நம்புங்க. நீ யார் என்ன வெளியே போ சொல்ல? சூர்யா, என்ன சூர்யா இது? உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? எனக்கு வேற வழி தெரியல சுரேஷ். இதுல யாரு என் பொண்டாட்டி, இதுல யாரு என் காயத்ரி? அவளை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? ஷூ சூர்யா, ஏன் இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? காயத்ரி யாருன்னு நம்ம கண்டுபிடிக்காமல போயிட போறோம். முடியலையே. அது முடியாம தானே நான் குடிக்க ஆரம்பிச்சேன். பைத்தியம் பிடிக்குது. தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. பசிச்சாலும் சாப்பிட முடியல, படுத்தாலும் தூங்க முடியல. மனசுக்குள்ள அவ்வளவு பயமா இருக்கு ரேணுகா. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சூர்யா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. யூ நோ சம்திங்? யாரும் பூட்டை மட்டும் தனியா செய்யறதில்ல. பூட்டை செய்யறப்பவே சாவியையும் சேர்த்து தான் செய்வாங்க. புரியுது சுரேஷ், ஆனா என் விஷயத்துல கமான் சூர்யா, உங்க பிரச்சனை இந்த லிக்கர்ல தான் தீரும்னு நினைக்கிறீங்களா? இதுலயாவது கிடைக்குமான்னு தான் நான் இப்ப குடிக்க ஆரம்பிச்சேன். ப்ளீஸ் சுரேஷ், என்ன தடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்சமா விஷத்தை கொடுங்க. நான் நிம்மதியா செத்துறேன். அப்பவாது நிம்மதியா இருக்கலாம். என்ன சொன்னீங்க? விஷமா? விஷமா கேட்டீங்க? Got it, சூர்யா. நாளைக்கு தரேன். இப்ப எழுந்திருச்சு போய் படுங்க. என்ன சொல்ற ரேணுகா? எஸ், விஷம்தான். பட் இன்னைக்கு இல்ல, நாளைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். தண்டபணி, முதல்ல அவரை கூட்டிட்டு போய் படுக்க வைங்க. ஓகேம்மா. சூர்யா எந்திரிக்க, வாங்க போலாம். காயத்ரி, என்ன ரேணுகா? இந்த பாதம் பவுடர் பால்ல சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? சூர்யாக்கு இப்ப பால் எடுத்துட்டு போக போறேன். நான் அதை கலந்து கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ்.
காயத்ரி என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? சூர்யாக்கு பால் எடுத்துட்டு போக போறேன். இந்தா பாதாம் பவுடர். பால்ல சேர்த்து குடிச்சா ரொம்ப நல்லது. அப்படியா? சரி, ரொம்ப தேங்க்ஸ்.